என் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அந்த மூளைக்கல்லினுடைய தொடர்ச்சியான ஒரு செய்தியை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அவரை தன்னை கார்னர் ஸ்டோன், மூளைக்கல்லாக சொல்லுகிற ஒரு ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் பிரசங்கித்ததை 3 சுவிசேஷங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது. அழகாக ஒரு உவமையில் ஆண்டவர் அதை தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். வீட்டஜமானுடைய ஒரு மனுஷன் இருந்தான். மத்தேயு 21 அதிகாரம் 33 இந்த காரியத்தை சொல்லுகிறார். மார்க் 12 அதிகாரம் 10 இதை குறிப்பிடுகிறார். லூக்கா 20 அதிகாரத்திலும் 3 சுவிசேஷங்களிலும் இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியடைத்து அதற்கு ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தான். அதை லீஸுக்கு விட்டுட்டு பிரதேசத்துக்கு ஒரு மனிதன் போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அவன் அதன் கனிகளை வாங்கி வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரனிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரன் அந்த ஊழியக்காரனை பிடித்து ஒருவனை அடித்து, ஒருவனை கொலை செய்து, ஒருவனை கல்லெறிந்து கொண்டார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான பேரை ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தனர். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தினுடைய எஜமான் வரும்பொழுது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்கிறார். தன்னை சுற்றி நிற்கிற பரிசேயர்களையும் பிரதான ஆசாரியர்களையும் பார்த்து அந்த கேள்வியை அவர் கேட்கிறார். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலத்திலே தன் கனிகளை தனக்கு தருகிற வேறு தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தையாக கொடுப்பான் என்றார். இயேசு அவர்களை நோக்கி அப்போதான் இந்த வசனத்தை சொல்கிறார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கொஞ்சம் கடினமான ஒரு உபதேசத்தை ஆண்டவர் சொன்னபொழுது அவர்கள் அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள் என்று இந்த ஓமை முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். இதில் அழகாக சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். இதை பவுல் எடுத்து கொரிந்து சபைக்கு எழுதும்போது அழகாக சொல்லுகிறார். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். ஆகிலும் ஏனென்று சொன்னால் அழகாக சொல்கிறார், யூதராகிலும் கிரேக்கராகிலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். யூதரில் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, கிரேக்கரில் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, புறஜாதிகள், இவர்களை இணைக்கிற ஒரு கார்னர் ஸ்டோனாக, ஒரு 2 சுவரையும் இணைக்கிற அஸ்திபாரத்தினுடைய அடிக்கல்லாக, ஒரு மூளைக்கல்லாக என் இயேசு இருக்கிறார் என்பதை பவுல் தெளிவாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பவுலும் வாழ்ந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய சாட்சியை பேசுகிறவர்களெல்லாம் பிடித்து சபையை பாழாக்கி கொலை செய்து கொண்டிருந்த ஒரு கொலைகாரனாய் இருந்த சவுலை ஆண்டவர் ஒரு மதிய வேளையிலே சந்தித்த பொழுது அவன் ஒரு மகா பெரிய வெளிச்சத்தை கண்டு குதிரையிலிருந்து கீழே விழுந்த பொழுது அவன் அந்த சத்தம் தன்னோடு கூட பேசுகிறதை கேட்கிறான். யார் நீர் என்று கேட்கும் பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன மாத்திரத்திலே அவனுக்கு அத்தனை மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். இந்த வெளிப்பாட்டை பெற்ற பின்பு அவன் இஸ்ரவேலிலே ஒருவனாய் இருந்த போதிலும் கூட, அவன் அந்த மார்க்கத்தை அதிகமாய் வெறித்தனமாக பின்பற்றின போதிலும் கூட,
அவன் ஆண்டவராகிய இயேசுவை சரியாக அடையாளம் கண்டு கொண்டபடியினாலே தெளிவாக பேசுகிறான். யூதராயிலும் கிரேக்கராயிலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லியெல்லாம் அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். என்னை தெரிந்து கொண்டார் என்பதை பேசுகிறார். அநேகருக்கு இடராலான கல்லாகவும் தவறுது விழுவுகிறதற்கான கண்மலையாகவும் இருக்கிற என் ஆண்டவர் என் வாழ்விலே எனக்கு அவர் விலையேறப்பெற்ற ஒரு கல்லாக, அவர் மேலே நான் கட்டப்படுகிற ஒரு மாளிகை முழுவதும் இசைவாக கட்டப்பட்டு வருகிற ஒரு மாளிகையாக நான் எழும்பத்தக்கதாக, சபைகள் எழும்பத்தக்கதாக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு மரணங்களை நாம் தியானித்து வருகிற நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்தை அண்டிக் கொண்டோம் என்று சொன்னால் கிறிஸ்து நம்முடைய வாழ்வினுடைய எல்லா பகுதிகளிலும் விலையேற பெற்றவராக அவர் நமக்கு காட்சி தர முடியும். ஆச்சரியமான வாழ்க்கையை நமக்கு அவர் தர முடியும். அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறபடியினாலே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற என் இயேசுவினால் என் வாழ்வை அவர் கட்டித்தர முடியும். ஆனால் நான் அதற்கு பதிலாக இந்த பிரதான ஆசாரியர்களும் அந்த பரிசேயர்களும் சொன்னது போல நான் ஆண்டவருடைய காரியங்களை குறித்து சந்தேகப்பட்டு திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமல் வாழுவேன் என்று சொன்னால், பேதுரு சொல்லுகிறது போல அவரே விழுகிறதற்கு ஏதுவான ஒரு கண்மலையாக, இடறுதலுக்கான ஒரு கல்லாக அவர் மாறி போக முடியும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஆண்டவரை குறித்து அழகாக பவுல் சொல்லுகிறான். அவர் அவர்களோடு கூட நடந்து போன ஒரு கண்மலை என்று சொல்லுகிறான். ஞான கண்மலை. 1 கொரிந்தியர் 10:4 அவர்கள் அந்த கண்மலையை அடித்து கண்மலையிலிருந்து தண்ணீர் வர வைத்து குடித்தார்கள் என்று சொல்கிறார். அடிக்கப்பட்ட ஒரு கல். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், தன்னிலிருந்து ஜீவ தண்ணீரை கொடுத்த ஒரு ஆண்டவர், தலைக்கல்லாக மூளைக்கல்லாக தன்னை வெளிப்படுத்தின ஒரு ஆண்டவர், விழுதற்கேதுவான ஒரு கண்மலையாக தவறி விழுகிறதற்கான ஒரு கல்லாக மாறி போவாரோ? ஆம், திருவசனத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள், திருவசனத்தை பின்பற்றாதவர்கள், திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆண்டவர் இப்படித்தான் காட்சியளிக்கிறார். ஆனால் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்படுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில் ஒரு காலமும் வெட்கம் வராது என்பதை இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாடு மரணங்களின் மூலமாக விலையேறப்பட்ட கல்லாக மாற்றப்பட்ட என் இயேசுவினுடைய பாதத்தை அண்டிக் கொள்ளுவோம். அந்த இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல், அது உருண்டு வந்து இந்த தேசத்தில் அது மிகப்பெரிய பர்வதமாய் மாறி பூமி முழுவதையும் ஆளப்போகிறது என்று தானியேல் சொல்லுகிறாரே, அந்த நாட்கள் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறபடினாலே கையால் பெயர்க்கப்பட முடியாத ஒரு கல் அது உருண்டு வந்து அது மிகப்பெரிய பர்வதமாகி இந்த பூமி முழுவதையும் நிரப்பிற்று எல்லா ராஜ்யங்களையும் தள்ளி ஆளப்போகிற அந்த ஆண்டவருடைய கரங்களிலே இன்றைக்கு நாம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கர்த்தராலே ஆச்சரியமான கல்லாக, விலையேறப்பட்ட கல்லாக நமக்கு காட்சியளிக்கிற அந்த இயேசுவினுடைய பாதத்தை அண்டிக் கொள்ளுவோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச நாளிலே அவருடைய கோபம் பற்றி எரியும். திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, வெட்கப்படாத ஒரு விசுவாசிகளாக நாம் வாழுகிற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வ.